நேர்களை வணக்கம். நான் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வருகிறவர் பேசும் சார். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். மாற்றி வாக்களித்த, அதாவது தாவேக அரசுக்கு எதிராக ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரத்துல தகுதி நீக்கம், உரிமை குழுவுக்கு அனுப்புறது அல்லது அவங்களுடைய வாபஸ் வாங்கினதை ஏற்றுக்கிட்டு மன்னிச்சு விட்டுறது, இந்த 3 ஆப்ஷன்ஸும் சபாநாயகருக்கு இருப்பதாக சொல்லப்படுது. சபாநாயகனுடைய முடிவு எப்படி இருக்கும் பார்க்குறது? என்னமோ அவர் அப்படியே காலதாமதம் பண்ணுவாருன்னு தோணும். ஏன்னா அவருக்கு ஒரு இதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்குள்ளே கவர்னர் எப்படி டைம் ஃப்ரேம் கிடையாதோ அதே மாதிரி சபாநாயகருக்கும் டைம் ஃப்ரேம் நிறைய இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை எடுத்தம் கவுத்தம் பண்ண மாட்டாங்க. அதை எந்த அளவுக்கு இழுக்கணுமோ இழுத்துட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது இந்த ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருக்குறாங்களே தாவேக்கெல்லாம், அவங்களுக்கு எதுவும் லாங் டேர்ம் பாதிப்பு வந்துடக்கூடாதா சட்டத்தின் மேலே, அது ஆராய்வாங்க. கண்டிப்பாக வழக்கறிஞர்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. இந்த ஒப்பீனியன்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தா பிரச்சனை கம்மியாயிருக்கு. முன்னாடி 25 பேர் தகுதி நீக்கும் அப்படின்றது வேறு. இன்றைக்கி 25ல் கிட்டத்தட்ட 20 பேர் திருப்பி திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ 5 பேர் தான், இன்னும் 4 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் சிவி சண்முகம் வெளியில் இருக்கார், இன்னும் நிலைப்பாடு தெரியல. அப்போ அந்த பிரச்சனை கம்மியாயிடுச்சு. இந்த சைடு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, ஆனால் அவங்க ராஜினாமாவே கொடுத்துட்டாங்க. அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டு அதை காப்பாற்றி விட பார்ப்பார் அந்த சைடு. ஏன்னா தாவேக்காவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்கள நம்பி வந்தவங்களுக்கு அதை நான் காப்பாற்றணும் கொள்ளணும் மாதிரி. மிச்சவங்களை எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் பண்ணலை, இல்லை நாங்கள் தான் வாபஸ் கொடுத்துட்டோமே, 15 நாளைக்குள்ளே நாங்கள் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை, நாங்கள் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதை நீங்கள் ஏற்றுக்காங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு பஞ்சாயத்து இதோட முடிச்சுட்டு இந்த ராஜினாமா பண்ணதையும் ஏற்றுக்கிட்டு இதையும் ஏற்றுக்கிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அமமுக பிரச்சனைக்கு வரும். ஏன்னா அவர் இன்னும் ராஜினாமா பண்ணலை, ஜெயிச்சது அமமுக, ஆனால் விசுவாசத்தை தாவேக்கா காட்டுறாரு. அவங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க. அது குதிரை பேர் அரசியல் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி போகுதுன்றது பார்ப்போம். பட் ஆனால் இது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு அவப்பேர், ஒரு கெட்ட பேர் தான். இதை நீங்கள் இதெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டுலாம் நியாயப்படுத்த முடியாது. என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இல்லை, பக்கத்தில் பண்ணிட்டு போகிறாங்க சார். ஏன் ரிசைன் பண்ணாங்க? 20 நாளில் ரிசைன் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த மாதிரி மோசமான அரசியல் பண்ணி விஜய் ஆட்சி சிறப்பாக இருந்தது உங்களை 89 சீட்டு வச்சுக்கிட்டு கலைஞர் கருணாநிதி ஆட்சி நடத்தினாரா இல்லையா? மெஜாரிட்டி அரசு இல்லை, இது மைனாரிட்டி திமுக அரசு. மைனாரிட்டி அரசு தான் அம்மையார் ஜெயலலிதா 5 வருஷம் பேசினாங்க. அந்த ஆளுமை கலைஞர்கள் இருந்தா இல்லை. அப்போ நம்பர் இல்லைன்னா நீங்கள் காங்கிரஸை என்ன பண்ணிக்கணும், காங்கிரஸை சேர்க்காம மற்ற கட்சி 118 வச்சு ஓட்டியிருக்கணும். இல்லையா அதிமுக கூட கேட்டு சப்போர்ட் பண்ணிடணும். இன்றைக்கி போய் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு போய்ங்க யார் கூட போயிட்டு பூங்கொத்து குத்து சால்வை போட்டு வரீங்க? அதை விடவா அதிமுக கெட்டு போச்சு. அப்போ என்னன்னா நம்ம குத்த போகிற ஆளு பேர் எடப்பாடி பழனிசாமி, போட போகிறது அவரை தான். அவர் மூஞ்சில் எப்படி முகத்தில் முழிக்கிறது? அவர் கட்சிக்கு நம்ம துரோகம் செய்ய போகிறோம், அவர் எதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சினால நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். இதுதான் நடக்குது நாட்டில். நீங்கள் உங்களுக்கு அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்றது அது ஏற்புடையதாக இல்லை. அன்புமணி ராமதாஸ் ஐயா இதை ஃப்ராடுன்றார், இது சீட்டிங்குன்றார். என் மக்களை கேவலமாக பார்க்க, ஊருக்குள்ளேயே வர முடியாது, வாங்க மதுராந்தகத்துக்குன்றாரு. இதுக்கு நடந்தது தானே சார். ஓபிஎஸ் அவர்கள், வைத்தியலிங்கம் அவர்கள். இல்லைங்க, நீங்களுமே தப்பு பண்ணுறீங்க. சரி, ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கும் எம்எல்ஏ சீட்டு கம்மியாக இருக்குன்னு போல. இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்து மீது ஓட்டு எடுப்போது மாறுறது, இல்லை ஆட்சி உடனே வந்தவொடனே மாறுறது தான் குதிரை பேர் அரசியலில் வருது. உங்களுக்கு உங்கள் தலைமையை பிடிக்கலான்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வரலாம். அவங்க பண்ணது கடைசி நேரத்தில் பண்ணாங்க. அதுவும் ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சியிலேருந்து விலகிட்டு வேற ஒரு கட்சியில் போய் சேர்றாங்க. கொறடாவோட உத்தரவு அப்போ பிறப்பிக்கப்படவில்லை. கொறடா உத்தரவு எதனா பிறப்பித்து அதற்கு எதிராக வைத்தியலிங்கம் போட்டாரா, பண்ணாரா? இல்லை கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஓபிஎஸ் எதனா பண்ணாரா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பு, இல்லை மெஜாரிட்டி இல்லை அரசு இல்லைன்னும் போது பண்ணுறது வேற. அப்போது அவங்க அதிமுக, திமுகவுக்கு ஆள் பத்தலைன்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசியல் திமுக பண்ணாங்களா, இல்லை கொறடா போட்டாங்களா? போடலை. அவங்க நாங்கள் திருப்பி சேர்ந்துக்கிறோம், நாங்கள் சேர்க்கலை, வெளியில் இருந்தாங்க. நீங்கள் இங்கே சேர வேணாம், நீங்கள் ஒன்றும் இருங்க, இல்லை ராஜனா எப்படின்னா போங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணும்? இப்போ என் பொருள் ஒன்று திருடு போச்சு, காணா போச்சுன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? குதிரை பேர் அரசியல் எப்படி வேலை செய்யணும்? சம்மந்தப்பட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ரைட்டா?
வைத்திலிங்கம் கேஸ்லையும் ஓபிஎஸ் கேஸ்லையும் சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போறீங்களா போய்க்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கொறடா உத்தரவும் பிறப்பிக்கல, சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லை வாக்கெடுப்பும் நடக்கலை, அப்படி இருக்கும்போது குதிரை பேர அரசியல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடது திருடு போல நான் விட்டுட்டு நீங்கள் அவங்க அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க போட்டோம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அவர் இருந்தது கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போ அங்கே குதிரை பேர அரசியல் வரல, இங்கே வருது. என் எம்எல்ஏக்களை காணுன்றாப்பல, அங்கே வந்து நான் நீக்கிட்டேன், அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற இவங்க தான் திருப்பி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ அதுவும் இதுவும் எப்படி ஒன்றாகும்? இது தெரியாமல் ஐயா ஆதவர்ஜுனா போன்றவர்கள் மடைமாற்றம் பண்ணுறாரு. ஏங்க, சட்ட நுணுக்கங்கள் இருந்துச்சுன்னா இதே சட்டம் அன்னைக்கு அப்ளை ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இது கூடவா தெரியாமல் சட்டமன்றம் நடக்குது? இல்லை வழக்கறிஞர்கள் இல்லையா, இல்லை யாரும் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களா? இதையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் மடைமாற்றம் பண்ணுறீங்க. இப்போ இந்த 108க்கு வேண்டிதான் இதெல்லாம் நடக்குது. இந்த 108 118 ஆவறதுக்கு வேண்டிதான் இந்த ராஜினாமா நடக்குது. அவங்களுக்கு 118 அன்னைக்கு தேவைக்கு மேலேயே இருந்துச்சு திமுகவுக்கு. கட்சியில் யார் வேணா சார். இப்போ இதே திமுக ஆளுகின்ற கட்சியா இருக்கும் போது அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி போய் சேர்ந்தார், கூகா செல்வம் போய் சேர்ந்தார், முருகன் அப்போ அமைச்சர். அப்போ எதனா கட்சி தடை சட்டம் உங்க மீது பாயும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? ஏன்னா கொரோனா உத்தரவு இல்லை, மெஜாரிட்டி தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல. கவர்னர் அலுவலகம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஓட்டெடுப்பு போட்டு மெஜாரிட்டி நிரூபண சூழ்நிலை இல்லை. தேர்தல் அந்த காலத்தில் நடக்கலை, தேர்தல் நடந்து ரொம்ப நாள் முன்னாடியாச்சு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த குதிரை பேர அரசியல்லாம் தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எடுத்துகிட்டு போய் 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு முடிகிற நேரத்தில் இருக்கிறதோட மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது, புத்திசாலித்தனமாக பேசுகிறதா சொல்லிட்டு. இது அசிங்கமாக ஆபாசமாக இது குதிரை பேர அரசியல் தான். இதில் வந்துட்டு ஓபிஎஸ் போலியா வைத்திலிங்கம் போலியான்லாம் அவங்களெல்லாம் அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்கும் வந்து முட்டு கொடுக்க போல, இல்லை ஓட்டெடுப்பை மாற்றி போடலை. அப்போ ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கணும். அது சப்ஜெக்ட் வேற, இது சப்ஜெக்ட் வேற. சபாநாயகர் என்ன முடிவு எடுத்தால் அது நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தகுதி நீக்கம்னு எடுக்கிறாரு. இல்லைங்க, சபாநாயகரோட முடிவுன்றது இறுதியானது. அவர் எடுக்கிறது அவருக்கு வந்து தலையிடலாம்ல, கோர்ட்டு தலையிடலாம். அது கோர்ட்டு தலையிட்டு எப்படி வரும்போது எப்போ என்னை பொறுத்தவரைலாம் அதில் போய் நான் அந்த முடிவில் வந்து அவர் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அது மீது நம்ம விமர்சனம் பண்ணலாம், இல்லை ஒரு கேள்விகள் எழுப்பலாம். முன்கூட்டியே வந்து நம்ம அதை சொன்னால் அது தப்பு. ஏன்னா என்னை பொறுத்தவரைலாம் அவர் கொஞ்சம் பண்பாளர், கொஞ்சம் இந்த நியாய தர்மத்துக்கெல்லாம் கட்டுப்படுவார். பட் ஆனால் இன்றைக்கி தாவேக்கால இருக்கிறாரு, தாவேக்கா சொல்கிறது தான் செய்ய முடியும். தூய சக்தி தாவேக்கால இருக்கிறாரு. தூய சக்தி என்ன விரும்புதுன்னா, தூய சக்தி ஊழல் சக்தியிலேருந்து யாருன்னா வந்தால் தோச்சி காய போட்டு உஜாலா போட்டு வெள்ளையாக்கி மாட்டிக்கலாம்னு நினைக்குது. அதனால் அவர் நிலைமை பாவம் அவர் தான் பார்க்கணும். இதுவரையிலும் பேரை கெடுத்துக்காத மனிதர். முதல் முறையாக அவரோட பேருக்கு வந்து ஒரு சிக்கல் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தாவேக்காவால் உருவாக்கியிருக்கு. அவர் அதை எப்படி கையாளுறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதில் கருத்து சொல்லணும். அதிமுக பிரிஞ்சிருந்த அதிமுக, பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, தேர்தலில் தோல்வி, கட்சி பிரச்சனையில் வெற்றி. இதுவே அவருக்கு வந்து ரெட்டீனாக இருக்குது. இது அதாவது எப்போ பார்த்தாலும் தேர்தலில் தோப்பாங்க கட்சி. ஆனால் கட்சிக்குள்ளே அவரை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவரோட ஆளுமை தான் அங்கே உயரமாக இருக்குது. அதை சேலஞ்ச் பண்ணுறவங்க தோற்று போகிறாங்க. பட்டு அதிமுக தொண்டர்களுக்கு ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்னடா கட்சி இப்படி நிலைமை இப்படி போகுதுன்னு நினைக்கும் போது சரி பரவாயில்ல, திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. 95 விழுக்காடு ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா? ஒரு 5 எம்எல்ஏ எதுனா சிவி சண்முகத்தையும் சேர்த்திங்கன்னா கூட காட்சியே போச்சு. 5 எம்எல்ஏ போய் என்ன பிரச்சனை? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சி வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து அந்த கட்சியை திருப்பி ரீபூட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நிறைய மாவட்ட செயலர்கள்லாம் வந்து மாற்றுறதுக்கோ இல்லை புது மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அது வந்து அதிமுக அப்படி தான் அதை பார்க்கணும். நம்புனவங்க ஏமாந்துட்டாங்களோ, விஜய் அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் அது சொல்ல மாட்டாங்க, வெளியில் அமைதியாக இருப்பாங்க. என்ன நடந்தது கொடுப்பாங்க, கொடுக்காம நம்பி இருப்பாங்க. சார் இது ஏமாந்து தான் சார் போய் நட்டாத்தில் தான் இங்கே நிற்கிறாங்க. இந்த மாற்று விஷயம்லாம் கிடையாது. ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு, உங்களுக்கு சேவை செய்யணும், இனவா சேவை செய்யணும், அமைச்சராகி சேவை செய்யணும். இல்லைங்க நீங்கள் அமைச்சர் ஆகாமலே எங்கள் கூட இருந்து சேவை செய்யறதுக்கு போல ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்ட்டாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக நட்டாத்தில் நிற்று ஒரு சிலர் திருப்பி வந்துட்டாங்க. ஒரு சிலர் இல்லை நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். விஜய் அவர்களோட அரசியல் புரிதல் இல்லாத அந்த அரசியல் ஆத்திச்சூடுன்னு தெரில, ஒன்றும் தெரில, எது நாகரிகம் எது பண்பாடு, நாளை பின்ன வரலாறுல இதெல்லாம் பேசுவாங்களேன்றதை பற்றி கவலைப்படாமல் அவர் எடுத்த ஒரு தவறான முயற்சி அதிமுகவை பழக்கிறது. அதில் விஜய் அவர்களுக்கு வெற்றி.
விஜயை நம்பி போனவர்களுக்கு தோல்வி. இல்ல அப்படி பார்த்தாலும் இதுல ஒரு விஷயத்துல நியாயமா நடந்திருக்காருல்ல. யாரு? எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவை பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்களும் உள்ளே விடல. இல்ல யாரு உள்ளே விடல? விஜய் அமைச்சரவையில இடம் கொடுக்கவே இல்லை. அப்படியா? நான் நம்புறேன், அதை நான் நம்பிட்டேன். அதாவது வீட்டுக்கு போய் சால்வையை போய் பார்த்துட்டு பேசிட்டு மரியாதை நிமித்தமானது சார். அதாவது அதிமுகவும் திமுகவும் இணையுது, உதயநிதி பேசினாரு, அப்புறம் அங்கே ஒரு பில்டர் வந்தார், அதுக்கப்புறம் அதிமுகவில் பேசினாங்க, அதெல்லாம் வந்து உண்மை. இதெல்லாம் வந்து மரியாதை நியமத்தம், அதெல்லாம் உண்மை. அதாவது திமுக அதிமுக பண்ணுறதெல்லாம் உண்மை. இவங்களது எல்லாமே வந்து கௌரவமானது, கண்ணியமானது, மரியாதை நியமத்தமானது. எதிர்த்து வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும், ஜெயிக்கும், அதில் உதயசூரியனோட ஓட்டு இருக்குது, அந்த கட்சி கூட்டணியை வந்து நம்ம சேர்த்துக்குவோம், அதில் நமக்கு வெக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே மாதிரி அதிமுக எதிர்த்து நின்றுச்சு, அதுக்கும் வந்து நம்ம வந்து எதுவும் விளக்கம் கொடுக்க மாட்டோம். அந்த கட்சி தலைமையை பார்த்து கூட நம்ம சப்போர்ட்டு கேட்க மாட்டோம். கட்சியை உடைக்கிற வேலையை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிடுவோம். கரெக்டாக மரியாதை நிமித்தம்னு சொல்லி தப்பிச்சுட்டு ஓடிடுவோம். இது குதிரை பேர அரசியல் தான். சரி, அமமுகவுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஏன் அந்த ஒரு எம்எல்ஏ உங்கள் கட்சிக்கு ஆதரவாக லெட்டர் வாங்கினீங்க? கொடுத்தாரு வாங்கினாங்க. சரி, ஓகே, கொடுத்தாரு வாங்கினாரு. இப்போ ஒரு செயின் ஒருத்தர் அறுத்துடுறாரு, இந்த செயின் எடுத்துன்னு வந்து அடமான கடையில் வைக்கிறாரு, பாவம் அந்த மார்வடியும் வாங்கிக்கினாரு. பின்னாடியே ஒரு 10 நாள் கழிச்சு போலீஸ் வரும், வந்துட்டு அப்பா இந்த மாதிரி செயின் ஒத்தப்பட்ட செயின் குத்தாப்பிள்ளையாம்மா இந்த முன்சாமி அப்படின்னா, ஆமாம் குத்தாரு, செயினை எடு, திட்டுனாக்காது என்னன்னாங்க, திட்டுனாக்காது எடு. அவன் நம்மளுக்கு 25,000 ரூபா வாங்கியிருக்கான், 25,000 ரூபா கொடுத்துட்டு நீ நகையை வாங்கிட்டு போகிறான் அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எப்பா உன்னை மானே தேனே பொன்மானேன்னு கூப்பிட்டு இட்டுன்னு போகிறதுக்கு நானா வந்து உங்கள் சொந்தக்கார வீட்டிலேருந்து வரானா? இல்லை என்னை பார்த்தா யூனிஃபார்ம் போட்ட பார்த்தா எப்படி தெரியுது? அவன் திருடி இருக்கான் நகையை, நீ திருட்டு நகையை வாங்கி வச்சுட்டு கடை நான் அடமானத்தில் குத்தான்ற, அவன் மேலே கேஸுக்குது. எப்படி நீயும் ஜெயிலுக்கு போய் கம்பி ஏன்றியா, இல்லை நகையை கொடுத்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ அப்ரூவராக மாறுறியா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ ஒரு பொருள் நியாயப்படி தர்மப்படி இருக்குன்னா அது மரியாதை வேறு. இப்போ என்னோட நகை நான் எத்தனை போய் அடமானம் வைக்கிறேன், அதுக்கு ரசீது இருக்குது ஒரிஜினல் அப்படின்னு அவர் கொடுக்குறாருன்னா பிரச்சனை இல்லை. இது பிரச்சனையாகி போச்சுல்ல. இப்போ ரயில்வே துறையில் இந்த தண்டவாளம் இரும்புலாம் இருக்கும், ஓரமாக சும்மா தான் இருக்குது இரும்பு, மழை பெய்யுது, துருப்பிச்சு போகுது, ஏழை பழைகள் சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஒரு 2 தண்டவாளத்தை எடுத்துன்னு போய் அதை எடுத்துன்னு போய் விற்றா வாங்குவாங்களா? யாருன்னா ஃபஸ்ட்டு வாங்க மாட்டாங்க. ரயில்வே சம்மந்தமான இரும்பு பொருள் வாங்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. இரும்பு வியாபாரிகளுக்கு தெரியும் இது ரயில்வே இதுன்னு. மீறி உருக்கி நான் ஏதோ வேலை பண்ணி விற்றுட்டேன், நாளைக்கு நான் மாட்டுறேன். இல்லைங்க, அவங்களுக்கு காசே இல்லாமல் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், அதனால தான் நான் இதை எடுத்து உருக்கி இது மாதிரி குத்தேன் அப்படின்னா சட்டம் என்ன விடுமா? எதை நீங்கள் நாயகப்படுத்துறீங்க? நீங்கள் பயந்து போய் இவங்களெல்லாம் அமைச்சராக்கினா நாளைக்கு இவங்க மேலெல்லாம் இடி ரைடு இதெல்லாம் வந்துச்சுன்னா, சிபிஐ வழக்கு ஒரு சில பேர் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்குலாம் இருக்குது, முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து குற்றப்பின்னணிலாம் இருக்குது. அதற்கு பயந்து நீங்கள் ஏற்றுக்கல. இன்னொன்று டிஃபெக்ஷன்லாம், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்தால் சிக்கல்னு ஏற்றுக்கல. ஆனால் இது நீங்கள் முன்னாடியே யோசிச்சுருக்கணும். அவங்கக்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி, நம்பிக்கை வார்த்தை சொல்லி, ஆசை காட்டி மோசம் செஞ்சு நட்டத்தில் விட்டுட்டு உங்கள் கையை க்ளீன் பண்ணி போயிட்டீங்க. 5 எம்எல்ஏ லாபம் இதான் பண்ணியிருக்கிறீங்க. நீமாரோ சொன்னாங்கல்ல அதிமுகவும் தாவேகவும் பேசுகிறாங்கன்ட்டுன்னு, ஏன் அந்த பேச்சு என்ன ஆச்சு? நீங்கள் சொன்னீங்கல்ல மரியாதை நியமத்தமானு, மரியாதை நியமத்தமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலையே, பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பேச்சை அப்படியே கட் பண்ணிட்டு நடக்கிறதே எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி எல்லாம் அப்படியே பொத்தனா போல எல்லாம் மறைச்சாப்போல பேசுகிறீங்களே, அது என்ன அர்த்தம்? யாருமே அதை பற்றி வெளியில் சொல்கிறதே இல்லையே. என்ன நடந்துச்சு சார்? சும்மா ஒரு விஷயம் பிளவாகாதுங்க. ஒரு கட்சி சும்மா அவங்கன்னா இபிஎஸும் வேலுமணி தங்கமணிலாம் என்ன காலேஜ் பசங்களா? சும்மா ஜாலி விளாட்னமாப்ல. சும்மா நேற்று நீ வகுப்பில் பாடம் அடுத்திருந்தப்போ நான் தான் ராக்கெட் விட்டேன், ஸ்கூல் பசங்க மாதிரியா? அவங்கள பார்த்தா அப்படி தெரியுதா விளாடுற மாதிரி? தமாஸ்க்கு கட்சியை பிளவுபடுத்துகிற மாதிரி தெரியுதா? எதற்காக பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, என்னென்ன காரணத்துக்கு பண்ணாங்க, யார் பேசினா, என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யார் சொல்கிறது? மரியாதை நிமித்தமான ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க. இல்லை மீறி கேட்டால் இல்லை அவங்க சேர்ற மாதிரி இருந்தாங்க. சரி, அவங்க சேர்ற மாதிரி இருந்தாங்க, சேர்ந்தாங்களா? ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கண்ணெதிரில் நடக்குதே. திமுக கூட்டணியிலும் ஜெயிச்சு வந்த கட்சியை வந்து கூட்டணியே சேர்த்துக்கிறீங்க. என்னடா காங்கிரஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லைல்ல? காங்கிரஸ் கட்சி வந்ததுன்னு அவனை சேர்த்துக்கல, ஒரு தயக்கம் கூட இல்லையா யாருக்குமே? ஒரு கூச்சம், அவங்கக்கிட்ட இருந்தாங்க, அவங்க ஓட்டில் அவங்க தயவில் ஜெயிச்சவங்க நம்மக்கிட்ட வராங்க, நமக்கு மாதிரி இருக்குமே, அது கூட இல்லையே. அவசரம்,
எல்லாமே மின்னல் வேகம். அதாவது அந்த 4 நாள் 5 நாள் பிரேக்கு, அந்த கவர்னர் பிரச்சனை போனது வந்தது, அதுக்கப்புறமெல்லாம் ஸ்பீடு எடுத்துட்டான். இன்னும் எத்தனை எம்எல்ஏ போவாங்க, எந்தெந்த கட்சியிலேருந்து போவாங்க எனக்கு தெரியல. அதிமுக எம்பி, மாநிலங்களவை எம்பி தனபால் சொல்லியிருக்காரு, சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும், குதிரை பேரம் நடந்திருக்கு, தாவேகா மீது விஜய் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இன்பதுரை ஆகட்டும் தனபால் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்து இந்த சிபிஐ கோரிக்கை கேட்குறாங்க, பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு முகாந்திரம் இருக்கா? ஏங்க முகாந்திரம் இல்லாமல் அவர் கேட்குறாரு. ஒரு விஷயம் இருந்தால் தானே பேச முடியும். அவராக வந்து சிபிஐ வழக்கு விஜய் மீது தொடரணும், எதில் தொடங்கணும், ஏன் தொடங்கணும், என்ன காரணம் கேட்பாங்கல்ல. அது கூட தெரியாமல் அவர் ஒரு எம்பியாக இருக்கிறாரு, இல்லை இன்பதுரை வந்து வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கிறாரு. முகாந்திரம் இருக்குதானே? 20 நாளில் இதுக்கு முன்னாடி வந்து என்னங்க இதுக்கப்புறமா நீங்கள் முகாந்திரம் கேட்டீங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பத்திரிகையாளர் என்னன்னா எம்எல்ஏவை காணும் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, என் எம்எல்ஏ என் பேச்சு கேட்கலங்க, எங்கள் எம்எல்ஏங்க அவருன்றாரு. என்ன முகாந்திரம்? இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க, கட்சி பிளவுபடுது, என்ன முகாந்திரம்? அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, திருப்பி விஜய் சார் தான் நான் காப்பாற்றணுன்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் சேர்றாங்க, என்ன முகாந்திரம்? என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, ஏன் ராஜினாமா பண்ணீங்க, அது என்ன முகாந்திரம்? இதெல்லாம் தானாகவே நடக்குதா? தானாகவே ஆசையாக அவங்களா விருப்பப்பட்டு சொல்லிக்கலாம். அப்படி கோர்ட்டில் சொல்லும்போது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, அப்போ தெரிஞ்சு போயிடும் எது குதிரை பேர் அரசியல் என்னன்னு. ஒரு கேள்வி சார், சமீப காலங்களில் நிறைய பேர் இன்னைக்கு கூட நம்ம பேசுகிற சமயத்தில் வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் போயிருந்தார், தாவேகாவை நோக்கி நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அசுர வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நடக்குங்க. சரி, தாவேகாவை பொறுத்தவரை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு உட்கட்டமைப்பு கம்மி. என்னைக்கு செங்கோட்டையன் போயிட்டு செங்கோட்டையன் அப்புறம் திருப்பி வரா மாதிரி அதெல்லாம் ஒரு பேச்சு வந்தப்போ ஒரு இபிஎஸ் வேணான்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர், அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகரன், அதுக்கப்புறம் இன்னைக்கு அமைச்சர் ஆகிறாங்க, எம்எல்ஏ, இதெல்லாம் பார்த்தோன்னா ஆசை யாரை விட்டுது? அடுத்த 10 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தாவேகா நின்றுடும். அதனால் நம்ம இப்போவே போய் தாவேகாவெல்லாம் சேர்ந்துட்டோன்னா நமக்கு உள்ளாட்சி தேர்தல், அடுத்த தேர்தல், வேறு பாராளுமன்ற தேர்தல், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பாங்க. நிறைய பேர் போவாங்க, தொண்டர்கள் போக மாட்டாங்க. தொண்டர்கள் பாவம் அந்த கட்சியிலே நிற்பாங்க. இந்த இடைப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க, இல்லை அந்த மாவட்ட தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்த மாதிரி ஆட்கள் போவாங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்கும். ஏன்னா ஆளுகின்ற கட்சி, இப்போ திமுக ஆட்சியில் இருந்தப்போ நிறைய போய் சேர்ந்தாங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதிமுக நிறைய போய் சேர்ந்தாங்க, இப்போ தாவேகா ஆட்சியில் தாவேக்கெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேச முடியும். நன்றி.